அத்தியாயம் 19. சுபாவிடம் இருந்த புதிரெண்ண. 1991 மே 29ஆம் தேதி நண்பகல். பொள்ளாச்சியில் இறங்கினேன். புறநகர் பகுதியில் இருந்த சுசியின் நண்பர் வீட்டிற்கு சென்றேன். சுபா அங்கு தங்கியிருந்தார். என்னை எதிர்கொண்ட சுசியின் முகம் சற்று கலவரமாகியிருந்தது. காரணம், அன்று காலைதான் சிவராசனின் படத்தை வெளியிட்டிருந்தது சிபிஐ. அந்த வீடு சுசியின் கல்லூரி நண்பருடையது. இளம் தம்பதியினர். இருவரும் காதல் திருமணம் செய்திருந்தனர். அந்த சமயத்தில் எங்கள் நடத்தையெல்லாம் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் சுசீந்திரன் நட்பு காரணமாக முகம் சுளிக்காமல் கவனித்தார்கள். அவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது. சுபா சற்று நிதானம் இழந்திருப்பது போல் தெரிகிறது என்றார் சுசி. ஏன், பத்திரிகை புகைப்படம் ஏதேனும் பார்த்தா அல்லது வேறு ஏதும் பிரச்சனையா கேட்டேன். சிவராசன் புகைப்படம் வந்திருப்பது ஒருபுறம் இருந்தாலும் நாட்டிற்கு திரும்புவது குறித்த சிந்தனை அவரை அலைக்கழிக்கிறது போலும். முடிந்த அளவு தைரியம் கூறியிருக்கிறேன் என்றார். சரி, நான் அவரிடம் பேசி பார்க்கிறேன் என்றபடியே சுபாவின் அறைக்குள் சென்றேன். தனி அறை அது. நாளேடுகள், வார இதழ்கள் என அந்த அறை முழுவதும் கிடந்தது. ஏதோ நாளிதழ்களை பார்த்தபடியே இருந்தார். நான் வணக்கம் என்றதும் நிமிர்ந்து பார்த்தார். முகம் வாடியிருந்தது. வலிய ஒரு புன்னகை முகத்தில். மெதுவாக நலம் விசாரித்துவிட்டு நேரா விஷயத்திற்கு வந்தேன். ஹரிபாபு எடுத்த ஃபோட்டோவிற்கும் உங்கள் தோற்றத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் என்றேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை என அவசரமாக மறுத்தவர் லேசான தலைவலி அதான் என்றார். மாத்திரை போட்டிங்களா? வாங்கி வர சொல்லவா? இல்லை, என்னிடம் பாராசிட்டமால் உள்ளது. இப்போதுதான் ஒன்று போட்டேன். நல்லது, நன்றாக ஓய்வெடுங்கள். பத்திரிகைகளை பார்த்து குழம்ப வேண்டாம். பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறீர்கள். எங்களோடு இருக்கும் வரை ஒன்றும் நடக்காது. நாங்கள் உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள்தான் என்றேன். ஓம், எனக்கு தெரியும், கண்ணாடி சொன்னவர் என சற்று சிரித்த சுபா, கண்ணாடியை சந்தித்தீர்களா? ஏதாச்சும் சொன்னவரா என்றார் ஒருவித எதிர்பார்ப்போடு. சங்கடமான கேள்வி. இதற்கு என்ன பதிலை சொல்வது? இங்கு புறப்படுவதற்கு முன் சிவராசனை நேற்று சந்தித்தேன். அந்த சந்திப்பு அப்படியொன்றும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. மனதில் சஞ்சலமே மிஞ்சியது. அதை சுபாவிடம் வெளிக்காட்ட விரும்பவில்லை. எனவே ஆம், நேற்று சந்தித்தேன். 2 நாளில் கரை ஏற்பாடாகிவிடும் என்றார். அநேகமாக அவர் 2-3 நாட்களில் உங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என்றேன். என தலையசைத்த சுபா ஆழ்ந்த யோசனையில் ஏதோ சொல்ல வந்து அப்படியே அமைதியானார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அங்கே ஒரு அமைதி நீடித்தது. நீங்கள் என் பொறுப்பில் இருப்பதை அம்மானுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். மௌனத்தை கலைக்கும் விதமாக சொன்னேன். அம்மான் பெயரை கேட்டதும் சுபாவின் முகத்தில் சற்று ஒளி பிறந்தது. முதன்முறையாக. ஓ, என்ன சொன்னவர் அம்மான் என்றார் ஆர்வமாக. கரை ஒழுங்கென்றால் வண்டி எப்பவும் ரெடி என்றார். உங்களை தைரியமாக இருக்கச் சொன்னார். எங்களை கவனமாக பார்த்து கொள்ளச் சொன்னார் என்று நிறுத்தினேன். நான் ஒன்றுக்கும் யோசிக்கல. ஆனால் சாபதண்டாலும் ஒருக்கா அம்மானை சந்திச்சிட்டு தான் சாகணும். நிமிர்ந்து பார்த்தபடி உறுதியான குரலில் சொன்னவர் சட்டென்று குனிந்தபடி, அவர்கிட்ட கதைக்கு நிறைய இருக்கு என்றார். ஏதோ அர்த்தம் துணிக்கும் குரலில். எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. திரும்பவும் மௌனம். அங்கு நீடித்த இறுக்கமான சூழ்நிலையில் விடைபெறவும் விரும்பவில்லை. சற்று ஆசுவாசப்படுத்த வேண்டி, நிச்சயம் நாட்டுக்கு போகலாம். அந்த கவலையே வேண்டாம். நானும் உங்களோடு வரத்தான் இருக்கேன். அம்மானும் உங்களை நாட்டுக்கு அழைக்கவே விரும்புகிறார் என கூறினேன். இல்லை, நான் அதற்காக சொல்லவில்லை என அவசரமாக மறுத்த சுபாவின் கண்களில் இப்போது கொஞ்சம் கண்ணீர், கோபமும் இயலாமையும் சேர கலந்திருந்தது. அனிச்சையாக பத்திரிகைகளை புரட்டி கொண்டிருந்தவர், தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கப்பட்டுட்டோம். அநியாயம். எத்தனை உயிர்! என்ன நடக்கண்டே விளங்கல. கண்ணாடியை யார் ஃபோட்டோ எடுக்கச் சொன்னவர்? அதனால் எத்தனை பிரச்சனை தெரியுமா? கோபமாக கேட்டபடி பத்திரிகையிலிருந்த ஹரிபாபுவின் படங்களை வெறித்து பார்த்தார் சுபா. அதற்கு மேல் சுபாவை சமாதானப்படுத்த விரும்பவில்லை. அவர் எண்ணம் திரும்ப திரும்ப ஒரு புதிரை நோக்கியே சுழன்று கொண்டிருந்தது. அது என்ன என்று நான் கேட்க விரும்பவில்லை. எனக்கு தொடர்பில்லாத விஷயம் அது. ஆக சிவராசன் மற்றும் சுபாவின் பேச்சிலிருந்து ஒன்று தெளிவாக புலப்பட்டது. சுபா உடனே நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகிறார். சிவராசனோ அதை விரும்பவில்லை, ஆர்வம் காட்டவில்லை. இதில் நாம் சொல்ல ஒன்றுமில்லை. எனவே விடைபெறும் முன்பாக அம்மானுக்கு ஏதாவது மெசேஜ் இருந்தால் சொல்லுங்கள், உடனே அனுப்பி வைக்கிறேன் என்றேன். ஒரு கணம் யோசித்தார். அவர் தயக்கத்தை போக்கும் விதமாக, அம்மானுடன் எனக்கு தனியாக தொடர்பு இருக்கிறது. உங்கள் தகவல் வேறு யாருக்கும் போகாது. யோசிக்க தேவையில்லை என்றேன். வேண்டாம், நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். என்னை பற்றி கவலை வேண்டாம் என்று மட்டும் சொல்லுங்கள், போதும் என்றார் யோசனையில் ஆழ்ந்தவாறே. நல்லது, என்ன தேவை என்றாலும் மகேஷ் அண்ணனிடம் கேளுங்கள், தயக்கம் வேண்டாம். ஓம், பிரச்சனை இல்லை என்றார். சரி, பிறகு சந்திப்போம் என எழுந்தபடி அவரது கையிலிருந்த நாளட்டை சுட்டிக்காட்டி, ஹரிபாபு எடுத்த ஃபோட்டோவிற்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெறும் பேச்சுக்காக இதை உங்களுக்கு சொல்லவில்லை. உண்மை இது.
ஃபோட்டோவை பார்த்து அது நீங்கள்தான் என உங்களை நன்கு அறிந்தவர்களே கூட சொல்ல மாட்டார்கள். வேண்டுமானால் நாட்டிற்கு போய் யோசித்து பாருங்கள் என்றேன். கடைசியாக நான் சொன்னதை கேட்டு சிரித்துவிட்டார் சுபா. அத்துடன் அங்கிருந்து அகன்றேன். ஹாலில் உட்கார்ந்திருந்த சுசீந்திரன், என்ன சுபா இயல்புக்கு திரும்பினாரா என்றார் ஆர்வமாக. தெரியவில்லை, பேசியிருக்கிறேன், பார்ப்போம். எதிர்நோக்காத சில விஷயங்கள் நடப்பதாக நினைக்கிறார். திரும்ப திரும்ப அவர் அதை பற்றியே யோசித்து குழம்புகிறார் போல் தெரிகிறது என்றேன். சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு அவரை நம்முடன் வைத்திருக்கப் போகிறோம் என்றார் அடுத்த கேள்வியாக. இன்னும் 2 நாளில் கண்ணாடி இங்கே வருவதாக சொல்லியிருக்கிறார். அப்போதே சுபாவை அழைத்துச் செல்வார் என நினைக்கிறேன். இன்று அவருடைய படம் வேறு நாளேடுகளில் வந்திருக்கிறது. தமிழகத்தில் சிவராசனை நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அவருடைய நடமாட்டம் சிக்கலுக்குள்ளாகியுள்ளது. அவரை நேரில் சந்திக்கும் போதுதான் நிலவரம் தெரியும் என்றேன். ஆழ்ந்த யோசனையில் இருந்த சுசீந்திரனிடம், வீட்டுக்காரர்களுக்கு சுபா கண்ணாடி பற்றி தெரியுமா என்றேன். இதுவரை ஒன்றும் தெரியாதென்றே நினைக்கிறேன். சுபாவை மல்லிகா என்றும் கண்ணாடியை அவரது உறவினர் என்றும், சுபா வீட்டின் எதிர்ப்பை மீறி அவசரமாக காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் சில நாட்களுக்கு அடைக்கலம் தேடி வந்திருப்பதாகவும் நம்ப வைத்துள்ளேன். கண்ணாடி பாதுகாப்பான ஒரு இடத்தில் வீடு பார்த்து வந்ததும் போய்விடுவோம் என்று சொல்லியிருக்கிறேன் என்றார். நம்பிவிட்டார்களா? அப்படித்தான் தெரிகிறது. சுபா கவலையாக இருப்பது ஒரு வகையில் என் கதைக்கு உதவி இருக்கிறது என்றார் சுசி. தினம் பத்திரிகை பார்ப்பார்களா? தினசரி நாளேடு ஒன்று வாங்குகிறார்கள். மற்றபடி நான் வாங்கி வரும் பத்திரிகைகள், நாளிதழ்களை அவர்கள் கண்களில் படாமல் பார்த்து கொள்கிறேன் என்றார். இன்றைய கண்ணாடி படத்தை பார்த்தார்களா? இல்லை, இன்றைய பத்திரிகை நான் எடுத்துக்கொண்டேன். சுபா புகைப்படம் வெளியானதில் ஒன்றுமில்லை. உருவ ஒற்றுமை அவ்வளவாக தெரியாது. சுருள் முடி மட்டும்தான். அதையும் சரி செய்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணாடி படம் அப்படியல்ல. தொடர்ந்து பார்த்தால் சந்தேகம் எழும். எனவே நீண்ட நாளைக்கு இவர்களிடம் மறைக்க முடியாது. உங்கள் பின்னணி பற்றியும் அவர்களுக்கு தெரியும். ஒன்றும் 2 என சுலபமாக புரிந்துவிடும். எனவே எதற்கும் வேறு இடம் பார்த்து வைப்பது நல்லதே என்றேன் சுசியிடம். இதை கேட்டதும் சுசி கவலைப்பட்டார். ஏன் கண்ணாடி கரை ஒழுங்கு செய்யவில்லை? பிரச்சனை பெரியதாகிறது. இனியும் இவர்கள் இங்கிருப்பது உசிதமில்லையே என்றார் வருத்தமாக. நேற்று நான் கண்ணாடியிடம் பேசிய விவரத்தை அப்படியே விவரித்தேன். நாட்டுக்கு எப்போ பயணம்? நான். ஏன், என்ன பிரச்சனை? சிவராசன். என்ன பிரச்சனையா? பகடிக்கு இது நேரமில்லை. கரை இப்போது பிரச்சனை இல்லாமல் உள்ளது. நாளை என்னவாகும் என சொல்ல முடியாது. எனவே உடனே கிளம்புவதுதான் நல்லது. இது நான். நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். வேற இடம் மாறினதும் சுபாவை திரும்ப கூட்டிக் கொள்கிறேன். 2-3 நாட்களில் எல்லாம் சரியாயிடும். மீண்டும் சிவராசன். இயக்கத்தின் மீது பழி போடுகிறார்கள். இயக்க ஆட்களை பிடித்து விசாரிக்கிறார்கள். நெருக்கடி நெருங்கியபடியே உள்ளது என்றேன். ஓம், நேற்று லிங்கம் அரெஸ்ட் சென்னையிலும் எங்கட ஆட்கள் கொஞ்சம் பேரை விசாரணைக்கென்று கூட்டி போயிருக்கிறார்கள் என்றார் சாதாரணமாக. எனக்கு தூக்கி வாரி போட்டது. லிங்கம் வேதாரண்யம் கோடியாக்கரை கடற்பகுதியில் புலிகள் நடமாட்டம் அத்தனையும் அறிந்தவர். ஈழ அகதி, புலிகளின் ஆதரவாளர். என்னையும் அவர் அறிவார். அப்படியென்றால் 2 தினங்களில் எங்கள் ஜாதகம் அனைத்தும் தமிழகம் மற்றும் இந்திய உளவு நிறுவனங்களில் கையில் இருக்கப் போகிறது என நினைத்தபடி, அப்ப உங்களுக்கு பிரச்சனை விளங்குது என்றேன் சற்று ஏளன குரலில். சிவராசன் சிந்தித்தார். பின், எனக்கு இங்கே வேற வேலை இருக்கு, விட்டுட்டு போக இயலாது. என்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்கள். அவர்களை சேஃப்டி பண்ணாம போக இயலாது என்றார். கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. இன்னும் 1 கிழமைக்குள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அல்லது பொறுப்பை வேற யாருக்கிட்டையாச்சும் ஒப்படைச்சிட்டு நாட்டுக்கு போவதுதான் நல்லது. லிங்கம் மாட்டியிருக்கிறது. கரை பிரச்சனை வரும், கவனம் என்றேன் எச்சரிக்கும் விதமாக. பிரச்சனையை பார்த்தால் நாம் ஒரு வேலையும் செய்ய இயலாது என்றார் சிவராசன். இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என சொல்லாமல் சொல்கிறார். எனவே அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு பொள்ளாச்சி பயணமானேன். இதோ இங்கு சுபாவிற்கு பொய்யான நம்பிக்கையை அளித்துள்ளேன். பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் என்ற வள்ளுவரின் வாக்கு இம்மாதிரியான தர்மசங்கடமான வேலைக்கும் தானோ? பொள்ளாச்சியிலிருந்து நேராக பழனிக்கு சென்றேன். அங்கிருந்தபடியே ஜூன் 1ஆம் தேதி என் தோழர்கள் சங்கர், மோகன் இருவரையும் அழைத்து சிவராசனை சந்திக்க அனுப்பி வைத்தேன். ராஜீவ்காந்தியை கொன்ற குழுவிற்கு தலைவன் சிவராசன் தான் என சிபிஐ தெளிவாக குற்றம் சாட்டியது. நாடு முழுவதும் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருந்தது, குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில். எனவே அவரை எங்கள் பொறுப்பில் எடுத்து உடனடியாக ஈழத்திற்கு மூட்டை கட்ட வேண்டும் என்று தோழர்களை அங்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் சிவராசனோ தனக்கு சில வேலைகள் இருப்பதாகவும்
தனக்கு பதிலாக காந்தன் என்கின்ற இன்னொரு மூத்த போராளியை பராமரிக்குமாறும் மற்றவற்றை என்னிடம் நேரில் சொல்வதாகவும் கூறி அவர்களை அனுப்பிவிட்டார். முன்பு என்னிடம் சொன்ன அதே பதில்தான். தோழர்கள் சங்கரும் மோகனும் காந்தனோடு பழனி திரும்பினார்கள். புலிகளை சுற்றிய இந்திய உளவுப் படைகளின் வளையம் வேகமாக இறுக்கப்பட்டு வந்தது. பிறகு ஏன் சிவராசன் இன்னும் சென்னையிலேயே பலம் வந்து கொண்டிருக்கிறார்? நாட்டிற்கு செல்ல எத்தனைக்காமல்? எனக்கு உறுத்தல் அதிகமாயிற்று. மோகனை தனியாக அழைத்தேன். அவசர அவசியத்திற்கென்று நாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருந்த கடற்பகுதியை கண்காணித்து வரச் சொன்னேன். உடனே புறப்பட்டுச் சென்றார், தொண்டியை நோக்கி. 3ஆம் தேதி மீண்டும் பொள்ளாச்சி சென்றேன். அங்கு சிவராசன் சுபாவை சந்திப்பதாக திட்டம். சுபா அங்கு இல்லை. சுசீந்திரனையும் காணோம். 2 தினங்களுக்கு முன் இருவரும் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார்கள் என்ற தகவல் கிடைத்தது. வீட்டின் உரிமையாளர்கள் என்னை வினோதமாகவும் கலவரமாகவும் பார்த்தார்கள். இவர்களுக்கு விஷயம் விளங்கிவிட்டது என புரிந்து கொண்டேன். சிவராசன் சுபா தலைக்கு சிபிஐ 10+5 15 லட்சம் விலை நிர்ணயித்து நாடு முழுவதும் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தது. அப்போது அது மிகப்பெரிய தொகை. வீட்டு உரிமையாளர் கத்தி கூச்சலிட்டு என்னை விரட்டியடிப்பாரோ அல்லது கூட்டத்தை கூட்டி என்னை பிடித்து அடைத்து வைப்பார்களோ என்ற எண்ணம் மனதில் ஓடியது. நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அவர்களிடம் சுசி திரும்ப இங்கு வருவாரா என்றேன் மெதுவாக. தெரியவில்லை. போகும்போது அவர் ஒன்றும் சொல்லிவிட்டு போகவில்லை என்றார். வேறு ஏதாகிலும் சொன்னாரா? இல்லை, யாரும் தேடி வந்தால் தானே தொடர்பு கொள்வதாக மட்டும் சொல்லச் சொன்னார் என்றார். அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே சிவராசனும் அங்கு வந்துவிட்டார். அங்கு இறுக்கம் மேலும் அதிகமானது. நான் சிவராசனிடம் விஷயத்தை சொன்னதும் சற்றே பதற்றமானார். ஒன்றும் அவசரப்படாதீர்கள், ஏதும் நடந்திருக்காது. மீண்டும் 2 நாட்கள் கழித்து வாருங்கள். சுபா உங்களிடம் இருப்பார். அதற்குள் சுசீந்திரன் தொடர்பு கிடைத்துவிடும். காரணமில்லாமல் சுபாவை அவர் இங்கிருந்து அழைத்துச் சென்றிருக்க மாட்டார் என்றேன். பின் இருவரும் அங்கிருந்து அகன்றோம், வெவ்வேறு வழிகளில். 5ஆம் தேதி சொன்னவாறு சிவராசனை சந்திக்க முடியவில்லை. நானும் காந்தனும் அவசரமாக சென்னைக்கு போயிருந்தோம். ரமணன் என்ற இளம் விடுதலை புலி போராளி ஒருவரை சூழவிருந்த ஆபத்திலிருந்து மீட்டு எம் பொறுப்பில் எடுத்தோம். ரமணன் காந்தனின் வயர்லெஸ் ஆபரேட்டர். சென்னை புறப்படும் முன் சுசீந்திரனுடன் தொடர்பு கொண்டு சுபாவை சிவராசனிடம் ஒப்படைக்குமாறு கூறியிருந்தேன். அதன்படி மீண்டும் பொள்ளாச்சிக்கு திரும்பி சொன்ன நாளன்று சிவராசனிடம் சுபாவை பத்திரமாக ஒப்படைத்தார் சுசீந்திரன். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் சுபாவின் இறுக்கமான மனநிலையை தளர்த்த வேண்டி சுபாவை கேரளாவிற்கு இடமாற்றியிருந்தார் சுசீந்திரன். அடுத்த 3 தினங்களில் நானும் சிவராசனும் சென்னையில் சந்திப்பதென்று முடிவானது. அதன்படி ஜூன் 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாரிமுனை காவல் நிலையத்திற்கு எதிரே இருந்த ஆவின் நிலையத்தில் சந்தித்து கொண்டோம். பொதுவாக நாங்கள் இக்கட்டான நேரங்களில் தனிமையில் ஒதுக்குப்புறமாக ஆளில்லா பகுதிகளில் சந்திப்பதில்லை. மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் பகுதியில், அதிலும் காவல்துறையினர் அதிகம் நடமாடும் இடங்களிலேயே முக்கிய சந்திப்புகளை வைத்து கொண்டோம். காரணம் இதுதான். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 20. சிவராசன் ஒரு புரியாத புதிர். ஆமாம், மக்கள் நடமாட்டம் இருக்கும் இடத்திலேயே நாங்கள் சந்தித்து கொண்டோம். அதற்கு காரணம் இதுதான். புலிப்படையின் நகர்ப்புற கொரில்லா குழுக்கள் பெரும்பாலும் இராணுவத்தினரின் முகாம் அருகில் இருந்த குடியிருப்புகளில்தான் படுத்துறங்குவார்கள். இது புலிகளின் உளவியல் ரீதியான ஒரு யுத்த தந்திரம், பலத்தின் பலவீனம். அந்த பகுதி முழுவதும் ராஜீவ்காந்தியின் சிதைந்த உடலை போஸ்டராக ஒட்டியிருந்தது காங்கிரஸ் கட்சி. அதற்கு அருகிலேயே சிவராசன் சுபாவின் போஸ்டரையும் ஒட்டியிருந்தார்கள். நாங்கள் ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு ஓர் ஓரமாக நின்று கொண்டோம். குறுக்கும் நெடுக்குமாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. வெளியூரிலிருந்து புதிதாக சென்னை வந்திறங்கிய சிலர் மட்டும் சிபிஐயின் அந்த 15 லட்சம் ரூபாய் போஸ்டர்களை ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்த்தார்கள். நான் சிவராசனை ஏறிட்டேன். புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக என்னை பார்த்து புன்னகைத்தார். பின், பாவி பசங்க, நம்ம தலைவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே என்றார் சத்தமாக, நாட்டுப்புற தோணியில். அவர் தோற்றமும் அப்படித்தான் இருந்தது. வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கையில் துணிப்பையுடன். அங்கே சாலையோரம் நடந்து கொண்டிருந்த சிலர் எங்களை ஒரு நொடி திரும்பி பார்த்தபடியே கடந்து சென்றார்கள். சிவராசன் முகத்தை கவலையாக வைத்துக்கொண்டு எதிரில் இருந்த போஸ்டரை பார்த்தபடி ஒரு பரவச நிலையில்தான் இருந்தார். ஏன் அப்படி என்று எனக்கு புரியவில்லை. பிறகு ராஜீவ்காந்தியின் காங்கிரஸ் கட்சி போஸ்டரை பார்த்தவாறே கடைசியில் அவற்ற குண்டுக்கே அவர் பலியாயிட்டார். வினை விதைத்தவன் வினைதான் அறுப்பான். கடைசி வரியை சற்று ராகமிட்டு மெதுவாக சொன்னார். நான் தர்ம சங்கடத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் கவனிக்கவில்லை. மேலும் அங்கு நிற்க விரும்பவில்லை நான். சிவராசன் ஒருவித கிளர்ச்சி மனநிலையில் இருந்தார். பந்தாவாக இப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியமில்லை, அதுவும் என்னிடம். புலிகள் இயல்புக்கு மாறாக சற்றும் தொடர்பில்லாத விடயத்தை பேசுகிறார்.
ஏன் இப்படி குழப்பமடைந்தேன்? ஹி வாஸ் பூஸ்டிங். அது அவருக்கு நல்லதல்ல, எனக்கும் நல்லதல்ல. அரிச்சுவடியை மீறிக்கொண்டிருந்தார். எனவே அவரை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் விதமாக, வாங்க நடந்துக்கிட்டே பேசுவோம் என பர்மா பஜாரை நோக்கி நடக்கத் தொடங்கினோம். அம்மான் வண்டி ஓகே என்கிறார், பின் ஏன் வெளிக்கிடாமல் இருக்கிறீர்கள் என்றேன் சிவராசனிடம். இப்பத்தான் எல்லாம் சரியானது, நாளை வெளிக்கிடும், நாளண்டைக்கு நாம் போகிறோம் என்றார் சிவராசன் தெளிவான குரலில். எங்கிருந்து? இங்கு சென்னையிலிருந்து தான். சென்னையிலிருந்தா என்ற குழப்பத்தோடு யார் யார் என்றேன். நாங்கள் 3 பேர், நீங்கள் 3 பேர். எங்க, எப்போ சந்திக்கிறது? அங்கே தான் போகிறோம், வீடு காட்டுறேன். வழியில் வந்த திருவான்மியூர் செல்லும் பேருந்தில் ஏறினோம். மதிய வேலை, அவ்வளவாக கூட்டமில்லை. கடற்கரை சாலை சாந்தோம் வழியாக திருவான்மியூர். அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடித்து கொட்டிவாக்கம் சென்றோம். இறங்கி சற்று தூரம் நடந்து குடியிருப்பு பகுதி ஒன்றில் இருந்த ஒரு மாடி வீட்டை அடைந்தோம். அங்கு சில ஈழத்தமிழ் இளைஞர்கள் வெளிநாடு செல்வதற்காக தங்கியிருந்தார்கள். அந்த இளைஞர்கள் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் முறைப்படி காவல் நிலையத்தில் பதிவு செய்திருந்தார்கள். அவ்வப்போது விசாரணைக்கு என்று வருபவர்களையும் கவனிப்பார்கள் போலும். எனவே ஒன்றும் யோசிக்க வேண்டாம் என்றார் சிவராசன். அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்திவிட்டு, 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீங்கள் இங்கே வந்துவிடுங்கள். நாங்களும் வந்துவிடுவோம். வண்டி நாளை நாட்டிலிருந்து வெளிக்கிட்டு விடும். விடுவதற்கு முன்னே சென்னை வந்து விடுவார்கள். பகல் முழுவதும் கரை கப்பால் நடுக்கடலில் தரித்து நின்று இரவு வந்து நம்மை கூட்டிச் செல்வார்கள். அவர்கள் தொடர்ந்து என் தொடர்பில் இருப்பார்கள். கரிகாலன் கூட வருகிறான் என்றார். கரிகாலனை நான் அறிவேன். பொட்டம்மானின் வயர்லெஸ் ஆபரேட்டர். அவர் ஏன் வரவேண்டும் என்று மனதில் ஒரு கீற்று மின்னலாய் தோன்றி மறைந்தது. சிவராசனிடம் விடைபெற்று நேராக காந்தனிடம் சென்று விடயத்தை கூறினேன். காந்தனும் ரமணனும் துள்ளி குதித்தார்கள். அத்தனை மகிழ்ச்சி. பொதுவாக உளவு பிரிவினர் யார் தயவிலும் யாரையும் நம்பிக்கொண்டிருக்க மாட்டார்கள். புலிகள் என்றுதான் இல்லை, வேறு எந்த நாட்டின் உளவு பிரிவினர் என்றாலும் அப்படித்தான். யாரையும் நம்பிக்கொண்டிருக்காமல் செயல்படுவார்கள். உளவியல் பயிற்சியே அப்படித்தான். ஆனால் இங்கு சிவராசன் மட்டுமல்ல, காந்தன் நிலைமையும் மோசமாகி இருந்தது. இருவரும் வேறு வேறு விஷயமாக வந்தவர்கள். ஸ்ரீபெரும்புத்தூர் சுனாமி காந்தனையும் புரட்டி போட்டிருந்தது. சிறுக சிறுக அவர் கட்டி எழுப்பிய தொடர்பு கோட்டை எல்லாமும் மண்மேடாக சரிந்து போனது. இனி இங்கிருந்து என்ன செய்வது? எனவே நாட்டிற்கு திரும்புவதில் அத்தனை மகிழ்ச்சி. ஜூன் 10ஆம் தேதி சரியாக 6 மணிக்கு நான், காந்தன், ரமணன் மூவரும் கொட்டிவாக்கம் வீட்டை அடைந்தோம். சிவராசன் இன்னும் அங்கு வரவில்லை. அங்கிருந்து சகோதரர்கள் சுட சுட பிளெயின் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தார்கள். எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தார்கள். என்றாலும் பதட்டமின்றி இருந்தார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அவர்களுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் வகுக்கப்பட்டிருந்தது சிவராசனால். குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே சிவராசன் வந்து சேர்ந்தார். அவருடன் சுபா நேருவை காணோம். பட்டென்று புரிந்துவிட்டது, இன்று பயணமில்லை என்று. எடுத்த உடனேயே வண்டி வராது, பிரச்சனை. புதிர்போடும் விதமாக முகத்தில் விழுந்த வியர்வையை கச்சிப்பால் துடைத்தபடியே சொன்னார். இந்த ஒரு நிமிடத்தில் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தெழுந்து மறைந்தன. காந்தனுக்கும் தான். பிரச்சனை என்றால் என்ன பிரச்சனை? யாருக்கு? எங்கே? எப்படி? அடுத்து என்ன? இப்படி 1000 கேள்விகள். நாங்கள் அவரது முகத்தையே பார்த்தபடி இருந்தோம். சிவராசன் தொடர்ந்தார். வண்டி இடையில் பிளந்துட்டது. 9 பேர் வீரமரணம் என்று சொல்கிறார்கள். டேவிட்டும் கரிகாலனும் சேர்த்து என்று நிறுத்தினார். பிறகு இன்னும் முழுசாக தகவல் வரவில்லை என்றார். அடிபட்டு விட்டதா? எங்கே என்றார் காந்தன். அடிப்படை இல்லை, ஆக்சிடெண்ட். ஸ்பீட் தாங்காம வண்டி வெடிச்சிட்டுது. மூண்டு 150 கடல் உரம் ஒன்று கொண்டு முட்டுப்பட்டு பிரிஞ்சிட்டுது என நடந்த விஷயத்தை சொன்னார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. பயணம் இல்லை என்ற கவலை ஒரு புறம் என்றாலும், எங்களை மீட்க வந்து வீரமரணமடைந்த 9 பேர் பற்றிய நினைப்பும் கவலையும் சுற்றியடித்தது. தவிர சிவராசன் சொன்ன தகவலில் சில குழப்பங்கள். இத்தனை மெனக்கட்டு டேவிட் தலைமையேற்று வரவேண்டிய அவசியம் என்ன? கரிகாலன் ஏன் வரவேண்டும்? புரியவில்லை. டேவிட் அப்போது கடற்புலிகளின் சிறப்பு படையணி தளபதிகளில் ஒருவர். தேர்ந்த கடலோடி. 1990ஆம் ஆண்டு சென்னையில் EPRLF தலைவர் பத்மநாதா உள்ளிட்ட அதன் முன்னணி தலைவர்களை 16 பேரை அதிரடியாக தாக்கி அழித்த சம்பவத்திற்கு விடுதலை புலிகளே காரணம் என்றும், அத்தாக்குதலை நிகழ்த்திய கமாண்டோ அணிக்கு இந்த டேவிட் தான் தலைமையேற்று வந்தார் என்றும் தமிழக காவல்துறை பின்னர் குற்றம் சாட்டியது. கரிகாலன் சுமார் 19 வயது நிரம்பிய இளம் போராளி. தொலைத்தொடர்பு சாதனங்களை இயக்குவதில் நிபுணர். பொட்டம்மானின் பிரத்யேக தகவல் தொடர்பாளராக செயல்பட்டவன்.
ஒரு சாதாரண மீட்பு பணி நடவடிக்கைக்காக இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. தேர்ந்த கடல் புலிகளில் பலர் இருக்கும்போது இவர்களை ஏன் அனுப்ப வேண்டும்? எனவே என்ன நிகழ்ந்ததென்று கண்ணாடியிடம் விரிவாக விசாரித்தேன். நடந்தது இதுதான். ஜூன் 9ஆம் தேதி மாலை லெப்டினன்ட் கர்னல் டேவிட் தலைமையில் 11 பேர் கொண்ட கடற்புலிகளின் சிறப்பு படையணி ஒன்று 3 150 HP என்ஜின் பொருத்தப்பட்டு பாரிய அதிவேக படகொன்றில் சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஜூன் ஜூலை மாதங்களில் வாடல் காற்று காரணமாக கடலில் சீற்றம் அதிகமாக இருக்கும். படகு புறப்பட்ட அரை மணி நேரத்தில் திடீரென தொடர்பு அறுந்துவிட்டு இருக்கிறது. அந்த இடம் காங்கேசன் துறை பகுதிக்கு அப்பால் இந்திய இலங்கை கடல் எல்லைப் பகுதியில் இருக்கிறது. ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை புரிந்து கொண்ட புலிகள் உடனடியாக அருகிலிருந்த கடற்புலிகளின் ரோந்து படகை அங்கே அனுப்பி தேட படகு வெடித்து சிதறியிருப்பது தெரிந்தது. கடைசியாக 2 பேர் மட்டும்தான் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்றார் சிவராசன். ஏன் கடற்புலிகளுக்கு நன்கு நீந்த தெரியும் அல்லவா? டேவிட்டும் கடல் நீச்சலில் வல்லவராயிற்றே. நீந்தி எங்கேனும் கரை சேர்ந்திருக்கலாம் அல்லவா? ஏன் சந்தேகத்தை கேட்டேன். இல்லை, உயிர் பிழைத்த 2 பேரிடமும் விசாரித்தபோது டேவிட்டும் கரிகாலனும் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். டேவிட் காயப்பட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் கரிகாலனை காப்பாற்ற நிறைய மனக்கட்டு இருக்கிறார். கரிகாலனுக்கு அவ்வளவாக கடலில் நீந்த தெரியாது. கடலில் ஒருவர் நீந்துவதே கஷ்டம். அதிலும் காயத்துடன் இன்னொருவரை அணைத்து கொண்டு நீந்துவதென்பது இயலாத காரியம். எவ்வளவு தேடியும் இன்னும் அவர்கள் கிடைக்கவில்லை. மெசேஜ் வந்தால் சொல்கிறேன். நாளை எல்லாம் விளங்கிவிடும் என்றார் விளக்கமாக. இதற்கு மேல் அங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. கிளம்ப தயாரான போது அடுத்த வண்டி ஒழுங்கு செய்துவிட்டு மெசேஜ் அனுப்புவதாக அம்மான் சொல்லியிருக்கிறார். எப்படியும் 2-3 நாட்களாகும். 14ஆம் தேதி இங்கே மீண்டும் சந்திப்போம் என்றார் சிவராசன். வெளியே வந்து சாலையில் நடந்தோம். எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பேச நான் எழவில்லை. இழப்பு, ஏமாற்றம், யோசனை. மனம் அமைதி பெறவில்லை. நடப்பவை எல்லாமே வினோதமாக தெரிந்தது. இதற்கிடையே சிவராசன் காந்தனுடன் தொடர்பு வைத்திருந்த பலரையும் கைது செய்யும் படலம் தீவிரமாக இருந்தது. ராபர்ட் பயஸ், சங்கர் எல்லாம் கைதாகி மல்லிகை சித்திரவதை கூடத்தில் இருந்தார்கள். முருகன், நளினியையும் விரட்டி கொண்டிருந்தார்கள். சிபிஐயின் தேடுதல் வேட்டை பட்டியலில் சிவராசன், சுபா, நேரு, காந்தன், சொக்கன், ரமணன், அருணா, சாந்தன் ஆகியோர் முக்கிய நபர்களாக இருந்தார்கள். மல்லிகை அலுவலகத்திற்கு நாள்தோறும் தொலைபேசி அழைப்பு. பலரும் பல தகவல்களை சொன்னார்கள். அங்கெல்லாம் ஓடி தேடி ஏமாற்றம் அடைந்தார்கள். அந்த ஏமாற்றம் அலட்சியத்தில் வந்து நின்றது. அதன் விளைவு சில சமயம் வந்த சரியான தகவலையும் பொய் என உதாசீனம் செய்தார்கள். அப்படித்தான் கொடுங்கையூரைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மல்லிகை அலுவலகத்திற்கு நேராக வந்து எங்கள் வீட்டுக்கு எதிராகத்தான் சிவராசன் வந்து தங்கியிருந்தார் என்ற துல்லியமான தகவலை சொன்னார். ஆரம்பத்தில் உன்னிப்பாக கேட்ட சிபிஐ அதிகாரிகள் அந்த பெண்மணி பரிசுத் தொகையில் ஆர்வமாக இருந்ததைக் கண்டு நச்சரிப்பு தாங்காமல் வெறுப்பாகி அவரை கிறுக்கி என சந்தேகித்து விரட்டினார்கள். முடியாது என ஆட்டோ செலவுக்காது பணம் தந்தாக வேண்டும் என அடம்பிடிக்க உண்மையிலேயே கிறுக்கிதான் என முடிவே கட்டிவிட்டனர். பின்னாளில் இக்கிறுக்கு பிடித்த பெண்மணிதான் சிபிஐயின் முக்கிய சாட்சி. ஜூன் 14ஆம் தேதி மாலை 5 மணி நானும் காந்தனும் கொட்டிவாக்கம் சென்றோம். சிறிது நேரத்தில் சிவராசனும் அங்கே வந்தார். அவர் உள்ளத்தின் இறுக்கம் முகத்தில் தெரிந்தது. எடுத்த எடுப்பிலேயே வண்டி இப்போதைக்கு வராது என்றார். காந்தன் முகம் சற்றென்று வாடிப்போனது. எனக்கும் ஏமாற்றமே. நானும் ஈழம் செல்ல வேண்டியவன்தான். என்றாலும் திரும்பி விடுவேன். என் கடமை என் மண்ணில்தான். ஆனால் காந்தனின் நிலைமை அப்படியல்ல. அடுத்து சிவராசன் சொன்ன தகவல் வியப்பாக இருந்தது. மீன்பிடி படகொன்றை வாடகைக்கோ அல்லது விலைக்கோ வாங்கியே நாட்டிற்கு வரச் சொல்கிறார் அம்மான். இல்லையேல் சென்னையை தவிர்த்து வேறு எங்கேனும் கரை சொல்லட்டாம் என்றார். இதைத்தான் நானும் சொன்னபடியே இருந்தேன். 10 நாட்களுக்கு முன்னால் சாத்தியமாகியிருக்கும். இப்போது ஆரம்பத்திலேயே சிவராசனிடம் எச்சரித்தேன். அதுவும் 2-3 முறை. ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழித்தார். நிலைமை மோசமான பிறகு இப்போது வந்து அதே விடயத்தை பேசுகிறாரே என யோசித்து கொண்டிருக்கும் போதே பட்டென்று என்னை நோக்கி உங்களால் இயலுமா என்றார். எது? ரோலார் வாடகைக்கு எடுப்பதா? ஓம், கஷ்டம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சென்னையில் போட் பிடிக்கிறது சிக்கல். போலீஸ் இங்கே இன்ஃபார்மர்ஸை விதைத்து விட்டிருக்கும். தவிர எனக்கு சென்னை கடற்கரை தொடர்பாளர்கள் யாரும் இல்லை என்று யதார்த்தத்தை சொன்னேன். வேறு எங்கேனும் போட் வாங்கி சென்னைக்கு கொண்டு வர முடியும் தானே என இன்னொரு கேள்வியை வைத்தார். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டதை விட எரிச்சல்தான் வந்தது. இவர் உணர்ந்துதான் பேசுகிறாரா?
எத்தனை தடங்கல்களை கடக்க வேண்டும், எத்தனை ஆபத்துக்களை எதிர்நோக்க வேண்டும். இவர் ஏன் சுற்றி வளைத்து மூக்கை தொட நினைக்கிறார்? என்ன பதில் சொல்வது? நான் தயங்குவதைக் கண்ட காந்தன், ரவிக்கு தொண்டி கன்னியாகுமரி பக்கம் என்றால் சோர்ஸ் உள்ளது, அங்கு இயக்க போட் வரும்தானே என்றார் தன் முடிவை சொல்லும் விதமாக. தொண்டி நோண்டி கண்காணிப்பு இடம் என்ற சிவராசன் தொடர்ந்து கன்னியாகுமரி தூரம் ரிஸ்க் என்றார். நாட்டிலிருந்து சென்னைக்கு போட் வருவதை விட தொண்டி கன்னியாகுமரி ரிஸ்க் இல்லைத்தானே என்ற காந்தன் பிறகு உரையாடலை தொடர விரும்பவில்லை. ஆர்வமின்றி அமைதியாகி வேறு ஏதோ சிந்தனையில் மூழ்கினார். முடிவாக நான், நீங்கள் சரி என்றால் தொண்டி பகுதியிலிருந்து உங்களை நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறேன். அது என் பொறுப்பு. என் ஆட்கள் தொடர்ந்து அங்கே கண்காணித்து வருகிறார்கள். உங்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு செல்லும் மார்க்கம் எங்களிடம் உள்ளது என்றேன். சிவராசன் பிடிவாதமாக அதை மறுத்தார். தான், சுபா, நேரு மூவரும் சென்னையிலிருந்து நீண்ட தூரம் பயணிப்பது ரிஸ்க் என திரும்பவும் விளக்கம் சொன்னார். தனித்தனியாக பிரிந்து பயணித்து ஒன்று கூடலாமே, சேர்ந்து பயணித்தால் தானே சிக்கல் என்றேன். இல்லை, நாங்கள் இனி பிரியக்கூடாது என்றார். அதற்கும் ஏதோ ஒரு முடிவெடுத்துவிட்டு பேசுகிறார், புதிராக இருக்கிறது, அவரிடம் பேசி பயனில்லை என அறிந்ததால் இதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்று கூறி நானும் அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டேன். சில வினாடி ஏதோ யோசித்த சிவராசன், நான் அம்மானிடம் பேசிவிட்டு அடுத்து என்ன என்பதை சொல்கிறேன். இங்கிருந்து கிளம்ப நானும் இடம் போட் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். 18ஆம் தேதி நாம் மீண்டும் சந்திப்போம் அசோக் நகரில் என்றார். நானும் காந்தனும் கிளம்ப தயாரான போது, கவனம், எண்ணூர் பழவேற்காடு கடற்பக்கமாக உங்கள் நடமாட்டம் உள்ளதாக சிபிஐ ஏற்கனவே ரைடு போயிருக்கிறது என்றேன் சிவராசனை பார்த்து. ஓம், நானும் படித்தேன் என்றார் சிரித்துக்கொண்டே. அப்போது நாங்கள் அறியவில்லை, அதுதான் எங்களுடைய கடைசி சந்திப்பாகவும் உரையாடலாகவும் இருக்கப் போகிறதென்று. ஆம், 18ஆம் தேதி சொன்னபடி சிவராசன் வரவில்லை. அவருக்கு பதிலாக சாந்தன் வந்திருந்தார். கண்ணாடி போயிட்டார், இனி சந்திக்க இயலாது. மற்றது அம்மானிடம் பேசிக்கொள்ளுங்கள் என சுருக்கமாக காந்தனிடம் சொல்லி சென்றுவிட காந்தன் திகைத்து நின்றார் ஒரு கணம். முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. எனக்கு ஒரு வகையில் அது ஆறுதலே. இனி எம் விதி எம் கையில். இனி நாங்கள் எங்கள் வழியில் பயணிக்க வேண்டியதுதான். எந்த தடையும் இல்லை. முயற்சி மட்டுமே நம்பிக்கை. அத்தியாயம் தொடரும்.